எத்தனை கனவுகள், எத்தனை லட்சியங்கள், எத்தனை எத்தனை ஆசைகளோடு அந்த பயணம் கிளம்பி இருக்கிறது. இந்தியாவை சுற்றி பார்த்துவிட்டு பாய் பாய் இந்தியா என்று ஏர்போர்ட்டில் சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி அந்த வேகத்தில் மரணித்து போனார்களே. 6 ஆண்டுகள் மருத்துவராக லண்டனில் வேலை செய்து முடித்து தன் மருத்துவ மனைவியை இந்தியாவிலிருந்து 3 குழந்தைகளோடு அழைத்து சென்று பாய் பாய் இந்தியா, நாங்கள் லண்டனுக்கு மருத்துவ பணியாற்ற செல்கிறோம் என்று 5 பேர் குடும்பத்தோடு இன்றைக்கு இல்லாமல் போனார்களே. லண்டனில் இருந்து இந்தியாவிற்கு மருத்துவம் செய்வதற்காக வந்து மருத்துவத்தில் உடலெல்லாம் சரியாகி மரணத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டோம், பாய் பாய் இந்தியா என்று சொல்லி கிளம்பிய அந்த பெண்மணி இன்றைக்கு இல்லாமல் போனாரே. எத்தனையோ லட்சிய கனவுகளோடு நான் லண்டன் சென்று படிக்கப் போகிறேன், நான் பெரிதாக சாதிக்க போகிறேன், பாய் பாய் இந்தியா என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த இளைஞர்களும் எங்கே இன்றைக்கு இல்லாமல் போனார்களே. நாம் என்ன செய்வது? நாம் இதிலிருந்து என்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள போகிறோம்? நாம் இந்த இம்மையை எப்படியாவது அடைந்து விடலாம், கடல் கடந்து, நாடு கடந்து, தேசம் கடந்து, ஊர் கடந்து, உறவு கடந்து, பணம் கடந்து, கஜானா கடந்து, நகை பெட்டி கடந்து, கார் கடந்து, பங்களா கடந்து இந்த உலகை எப்படியாவது அடைந்து விடலாம் என்று ஏதேதோ முயற்சிகள் செய்கிறோமே, நாம் அடைகிறோமா? மானுட சமூகமாகிய நாம் படிப்பினைகள் பெற்றுக்கொள்வோம். நாம் விடைபெறுவதற்குள்ளாக நம்முடைய மண்ணறைக்கான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஈவிரக்கத்தோடு இருந்து அதிகமாக ஏழைகளுக்காக உழைத்து இந்த உலகத்தில் இருந்து விடுபடுவோம். சிந்திப்போம். படிப்பினைகளை பெற்றுக்கொள் மானுட சமூகமே, படிப்பினைகளை பெற்றுக்கொள். இறைவன் மிகப்பெரியவன், அனைத்தும் அறிந்தவன்.